அக்காவே அதே இதில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மலையில் பூக்கும் பூ என்ன பூ? மலையில் மட்டும் பூ பூக்கும், அது என்ன பூ? காற்று சத்தம் அதிகமா? சரி, எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிடலாமா? ஓகேவா? குறிஞ்சி பூவா? மலையில் பூக்கும் பூ. ஓ, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தவங்களோ? அந்த குறிஞ்சி பூன்னு சொல்கிறாங்க. அது விடுகதை கேட்குறேன்ப்பா, தாழம்பூ இல்லை. நான் வந்து விடுகதை கேட்குறேன். ஓகேவா? அதுக்கு ஆன்சர் வந்து கொடை. சரியா? மலையில் மழை வந்தால் மட்டும் பூக்குது. ஓகேங்களா? என்னங்க ஏதோ கரகரன்னு சவுண்டு கேட்குது. ஃபேன் சவுண்டு தான் போயிருக்கு. சரி, சாரி பலர். வேற பின்னாடி இருக்குங்க. என்ன கேள்வியா? அதான் மலையில் பூக்கும் பூவுக்கு ஆன்சர் சொல்லிட்டேனே, கொடைன்னு. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. உடனே கண்டுபிடிச்சிட்டிங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு. நானே எழுதுனேன்ல இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அதனால சொன்னேன். ஓகேங்களா? உங்களுக்கு லைட் லெவல் அதிகமா? அப்படிங்களா? கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமா? கொஸ்டின் எனக்கு கஷ்டமாப்பா. தமிழ் ஈஸி, மற்றபடி கொஞ்சம் கஷ்டம். பாப்பா சவுண்ட் வை ஸ்வீட்டி தேவிஸ்டியா? சவுண்டா? சவுண்ட் வைக்கணுமா? ஹாய் ஹாய். நீங்கள் கண்ணு வச்சுட்டேனா? அப்படிங்களா? ஹாய். உங்கள் ஏஜ் ஏஜ்லாம் கேட்கக்கூடாதுப்பா, கஷ்டமா? அப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? உங்களுக்குலாம் ஈஸியாக இருந்துச்சுங்களா? உங்கள் நேம் ப்ளீஸ். தேவி. தேவி. ஸோ க்யூட் ஹேர் ஸ்டைல் போட்டிருக்காங்க. தேவநாதன். நான் தான் வான் பார்த்தேன், நிலாவை காணவில்லை, அதை தேடி பார்த்தேன், அது கண்ணில் படவில்லை, என் எதிரில் பார்த்தேன் நிலாவை உங்களில். நல்லா இருக்கு கவிதைகள். ஆல்வேஸ் கியூட் யூ. யார் இந்த கமெண்ட் ஏதாச்சும்? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைவ் முடிக்க போகிறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவ் முடிக்கலாமா? யாரெல்லாம் லைவில் இருக்கா?